ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் வித் சம் தீட்டா ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. கொஷனில் கொடுத்துருக்குற இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் பியூர்லி இமேஜினரி. கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வந்து பியூர்லி இமேஜினரி ஈக்குவேஷன் தான் அதோட வேல்யூ ஹோல்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கொஷினை என்னன்னா, நம்மளுக்கு வந்து சம் ஆஃப் த தீட்டாஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஆப்வியஸாக நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும். காஞ்சுகேட் எடுத்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணி டினாமினேட்டரையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா, டினாமினேட்டரில் a + b a - b ஃபார்மில் இருக்குது. ஸோ a² + b². ஸோ நியூமரேட்டரை ஆப்வியஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரியல் அண்ட் இமேஜினரி டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 - 4 sin² θ / 1 + 4 sin² θ ப்ளஸ் 8i sin θ / 1 + 4 sin² θ. கொஷனில் பியூர்லி இமேஜினரி அப்படின்னா ரியல் பார்ட் அதோட எக்ஸ்ப்ரெஷனில் 0. ஸோ அந்த ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்து 0வாக ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா சைன் தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு ± √3/2 அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. சரி, கிடச்சிருக்கு. கொடுத்துருக்குற தீட்டா ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2லேருந்து π வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சைன் வேவ் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்க வேண்டிய ரேஞ்ச் என்ன அப்படின்னா -π/2லேருந்து π வரைக்கும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸை தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு √3/2 வரும் சைன் தீட்டாவில், ஸோ π/3. ஸோ 60 டிகிரி தீட்டா 60 டிகிரியாக இருக்கும்போது கிடைக்கும். ப்ளஸ் அது மாதிரி 120 டிகிரி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு -π/3ல் -√3/2 கிடைக்கும். ப்ளஸ் π/3ல் +√3/2 கிடைக்கும். ப்ளஸ் 2π/3லையும் +√3/2 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நான் இந்த கிராஃபில் காமிச்சிட்ருக்கேன். ஸோ -π/3 அப்போ -√3/2 ப்ளஸ் π/3 அப்போ ப்ளஸ் 2π/3 அப்போ +√3/2 கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து -π/2லேருந்து π தான். நீங்கள் மற்றதை பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த இன்பிட்வீன் த ரேஞ்சில் 3 வேல்யூஸ். ஸோ இந்த 3 தீட்டா வேல்யூஸும் நம்ம இப்போ ஆட் பண்ணணும். ஏன்னா கொஷின் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த தீட்டாஸ் தான். ஏன்னா ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தீட்டாவில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது +2/3. ஸோ +2/3 தான் இதோட ஆன்சர். அதோட ஆப்ஷன் என்னென்னா D.